ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஆயாக்கும் தாத்தாக்கும் 60ஆம் கல்யாணம். எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கும். எந்த ஆயாக்கும் தாத்தாக்கும் எங்க சித்தியும் சித்தப்பாக்கும் இப்போ லாஸ்டா 7ஆம் மாசம் பூ முடிச்சாங்கல்ல நிஷாக்கா அவங்களுக்கு. இன்னும் இன்னைக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க 9 மணிக்கு சொன்னாங்க. குட்டீஸ் எங்கம்மா தம்பி பசங்க தங்க இந்த மச்ச வீட்டு பசங்களாம் கிளம்பி இவங்க கொஞ்சம் தூங்கி வச்சுங்க குழந்தைங்களாம். லேட் ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டே இருக்கோம். அங்க போயிட்டு நம்ம பழகாரி ஃபுல்லா கல்யாணத்தை எல்லாத்தையும் காமிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சாலும் கிளம்பிட்டு இருக்கோம் கொடுக்குறது. அங்கே போயிட்டு வீடியோ பார்த்துக்கலாம். சரிங்களா? ரக்ஷன் ரெடியா? கேமராமேன் வந்து அவனும் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கான். அவன் ஹைட்டுக்கு எடுக்க முடியல. சௌமியா வாங்கி ஏத்திட்டு இருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ரொம்ப ஆசை. கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கனால இப்படி எடுக்கிறான். அதனால நேத்து கட்டின பலூன் அங்கேயே வச்சுட்டாங்க. சரி ஆமா, நேத்து டெக்கரேஷன் பண்ணதை வச்சு இன்னைக்கு உருட்டிக்கிட்டு இருக்காங்க போட்டு. கொலுசு போட்டுருந்தீங்கன்னா அது அவுத்து செயின் போட்டீங்கன்னா அதை காட்டுறோம். நல்லா இல்லையா அவளுக்கு? அந்த கயிறு இல்லாம கயிறு போட்டுருக்கல, சரடு போடாம கயிறு போட்டு நல்லா அவுத்துட்டு செயின் போடுவேன்டா. அம்மா அப்படியே தகத்தகன்னு இருக்கணும்ல. டல்லா குடிக்கல. இதுக்கு வாலிக்கு டைம் போட்டு விடுதுங்க. இது ஓல்டு மாடல். வயசானவங்க தான் இதை போடுவாங்க. கேட்டா சின்ன பசங்க போடுறதா அதை. இவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு. நம்ம நாளாச்சு எல்லாம் வேலை போட்டா நல்லா இருக்கும். ஆமா ஆயா வாக்க போறீங்க தான். சரி வா நம்ம போலாம். கிளம்பலாம். அவ்வளோதான், எல்லாரும் கிளம்பிட்டோம். அங்க கோவில் போயிட்டு எல்லாத்தையும் காமிச்சுக்கலாம் நம்ம. பாய். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால தீஞ்சு போயிட்டேன்டா வெயில். அங்கேருந்து வண்டியில் வருதுங்காட்டி. நீ எப்படிடா இருக்க? வண்டி ஓட்டுறியாப்பா? ஏதாவது ரியாக்ஷன் கொடுறா. இதான் ஒரு ரியாக்ஷனா? முறைக்கிறான் என்ன. வந்து அப்பா ஸ்வீட் வாங்க போயிருக்காராம்மா. ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். வெத்தலை பாக்கு பழம் பூலாம் வாங்கல. அப்பா ஸ்வீட் வாங்கிட்டா போகிற வழியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். அப்படி அப்பா வர ஸ்வீட் இல்லை போல. ஸ்வீட் வாங்கியாச்சு. உள்ள வந்து மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கா? ஆமாம். போகிற வழியில் வெத்தலை பாக்கு பழம் ஓகே வாங்கிட்டு ஓடுற டைம் வேற ஆயிடுச்சு. வந்தாச்சு கோவிலுக்கு. 6 படை முருகர் கோவில். 9 மணிக்கு வர சொன்னா நான் 10 மணிக்கு வந்திருக்கேன். உள்ள போனாதான் தெரியும் எப்படி இருக்கு. குமுறு கஞ்சி காசு போகிறாங்க. வாங்கலாம். போகலாம். லேட் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சிச்சு. இவங்க தான் சித்தி சித்தப்பா. தாத்தா ஹாய் சொல்லுங்க. ஹாயா ஹாய் சொல்லுங்க. ஹாய். சித்தப்பா நான் வீடியோல என்ட்ரி ஆகாம இருந்தா எப்படி? ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். ஹலோ. சாவுடா. இப்போ வந்து நம்ம 6 படை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதில் ஒரு படை வந்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியர் சுவாமி கோயில். இதுக்கு மேலே இன்னும் சத்தமாக ஒன்னொன்னா சொல்லிட்டே வரேன். இது ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம். இங்கே காமி சுப்பிரமணியர் சுவாமி மேலே. அடுத்து வந்து இந்த பழமுதிர் சோலை முருகர் சன்னிதானம் பார்க்கலாம் வாங்க. 6 படையும் இங்கே இருக்கும். ஆமாம். இந்த கோவில் வந்து பெசர் நகரில் இருக்குது. பேரே 6 படையப்பன் முருகன் தான். ஆமாம். 10 வாட்டி சொல்லுவாங்க பெசநகர்ல இருந்து பெசநகர்ல. சாமிலாம் காட்டலாமான்னு தெரியல. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கவங்க 3வது. இது வந்து சுவாமிமலை சுவாமிநாதர் சன்னதி பார்க்கலாம் வாங்க. அடுத்து வந்து திருத்தணி சுப்பிரமணியர் சுவாமி கோயில் வாங்க. அவரையும் பார்த்துக்கலாம். அடுத்து பழனி முருகரை பார்க்க போகலாம் வாங்க. பார்த்தாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. முதல்ல இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு போய் மீதியெல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். மா திரும்புங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ நம்ம வந்து பிளானட்டோரியம் போறோம். கல்யாணம் முடிச்சிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கன்னா வெளில போகலான்னு பசங்க ஐடியா பண்ணிச்சுங்க. இப்போ திடீர்னு பிளான் மாதிரி பிளானட்டோரியம் போகலான்னு இருக்குங்க. சரி அங்கே போயிட்டு நல்லாயிருக்கும்.
பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சௌமியா பார்த்ததில்ல, நான் பார்த்துருக்கேன். அப்படியே போய் அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போகலான்ட்டு. சரி போகலாமா? பாய். நம்ம போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், பிளானிட்டோரியம் உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். போங்க போங்க போங்க. குழந்தைங்க 2 குழந்தைங்களும் கத்திக்கிட்டு பிசாசு பிசாசு முன்னாடி போயிட்டு இருக்காரு. பெரியப்பா வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. வந்துட்டோம் பிளானிட்டோரியம். இங்கே தான் தெரியுமா கன்ஃபார்மாக ஷோ ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளானிட் வரணும்னு சொல்லிட்டேன். டிக்கெட்டு பார்க்கிங் போட்டாச்சு. அப்பா டிக்கெட் வாங்க போயிருக்காரு. ஏதோ ஷோ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நடக்க பிறக்க போயிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் இங்கே ஏதோ ஆட் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னதுமா? யாருமா? யோகி பாபு. அதோ பாருங்க கைஸ், யோகி பாபு. நிஷா யோகி பாபு. கைஸ் உங்களுக்கு தெரியுதா தெரியல, கேமராவில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், கிளியராக தெரியும். யோகி பாபு உட்காந்துக்காரு. ஆட் ஷூட்டான். பார்த்தல வந்தது யோகி பாபு. பார்த்துறோம் ரக்ஷன். அண்ணி பொறுமையாக தான் வர முடியும். நீங்கள் போங்க, வரோம். கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் மூவிக்கு. உள்ளே வந்துட்டோம். பயங்கரமாக இருக்கே. சின்ன வயசில் வந்து இப்போ தான் வரும். அதோட இங்கே பாருங்க, என்ன மஞ்சள் கலரில் தெரியுது உங்கள் ஃபேஸ்லாம். இங்கே பாருங்கப்பா எல்லாருமே. என் மூஞ்சி மட்டும் இருட்டாக தெரியுது. இந்த சைடு தான் விஷயம் தெரியுது. கைஸ் வந்துட்டோம். ஜாலியாக வந்துட்டு உட்காந்துருக்கோம். மேலே தான் ஆரம்பிப்பாங்களாம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஃபுல்லாக ஸ்க்ரீனாக இருக்குது. ஹீலியம் உருவாகிறது. அதன் விளைவாக அளப்பரிய ஆற்றல் வெளிப்படுகிறது. ஷோ முடிஞ்சு வந்துட்டோம் கைஸ். சத்தமாக பேசுங்க, அப்புறம் கேட்கும். எப்படி இருந்துச்சுடா? தூக்கம் வந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சா? போய் தானே சொல்ல, தூங்கி தானே நீ. கொஞ்சம் அறிவு சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு கைஸ். லைட்டாக தூக்கம் வந்துச்சு எனக்கு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. விஷுவல்லாம் ஓகே தான். சவுண்டாக இருக்குது. அடுத்த ஷோ போயிட்டு பார்க்கலாம். ஷோ முடிஞ்சு வந்துட்டோம் கைஸ். சத்தமாக பேசுங்க, அப்புறம் கேட்கும். எப்படி இருந்துச்சுடா? தூக்கம் வந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சா? போய் தானே சொல்ல, தூங்கி தானே நீ. கொஞ்சம் அறிவு சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு கைஸ். லைட்டாக தூக்கம் வந்துச்சு எனக்கு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. விஷுவல்லாம் ஓகே தான் கைஸ். நாங்கள் வந்துட்டு பிளானிட்டோரியம் ஓரளவுக்கு மூணு மியூசியம், அது நாங்கள் 3 தியேட்டரும் போயிட்டோம். அவ்வளோவா பெருசாக எனக்கு பிடிக்கல. சும்மா அறிவு பற்றி போட்டிருந்தாலும் பெருசாக பிடிக்கல. அறிவை பற்றி போட்டிருந்தாலும் அதெல்லாம் பிடிக்கல. அறிவு இருந்தால் தான் உனக்கு புரியும் பாருங்க. இல்லை இப்போ இங்கே என்னென்னா லேப் மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக லேப் மாதிரி இல்லை, லேப் தான். அடுத்து எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். முதல்ல இது பாருங்கள், ஷார்க்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷார்க்கோட தலை எப்படி கிடக்குது பாருங்கள். ஷார்க்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. இதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு அப்படியே அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது என்ன அது இவ்வளோ பெருசாக இருக்குது? டால்ஃபினா? டால்ஃபின் தானே. பாவீங்களா, டால்ஃபினை கூட அறுத்து வச்சுருக்கீங்களாடா. இங்கே பாருங்கள் கைஸ், டால்ஃபின்லாம் அறுத்து போட்டு வச்சுருக்காங்க. டால்ஃபினோட ஹார்ட்டா? இதுவா? நெக்ஸ்ட்டு இது ஏதோ பெருசாக இருந்துச்சு. ஹியூமன் பாடி பார்ட்ஸ். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸ்பெர்ம் வேல், திமிங்கலத்தோட ஹார்ட்டு. இப்படி இருக்குது. கேமியான்னு சாமியா மூஞ்ச பாருங்கள். இதெல்லாம் அதுக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ பார்க்கணும்னு பார்த்தேன். டால்ஃபின் பண்ணு 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 பண்ணு.
கைஸ் நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு காட்டினோட யோகி பாபு இருந்தாருன்ட்டு அவர் கிட்டே இருந்தால் கேட்கலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டார். அதை விட சர்ப்ரைஸாக கௌதம் வாசுதேவ் மேனன் இருந்தார். இப்போது சரி கிட்டே போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வீடியோவில் அலோடு இல்லை, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நின்று இருந்தோமா, செல்ஃபி எடுக்க அலோவ் பண்ணிட்டாங்க. செல்ஃபி எடுக்க அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே போயிட்டு ஒரு குரூப் செல்ஃபியில் அதை ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் அதை முடிஞ்சால் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோதான். பண்ணுறோம். இதுக்கப்புறம் இங்கே பசங்க விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு ராட்டினெல்லாம் போயிருக்காங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. அவ்வளோதானம்மா? அப்போ அவ்வளோதான், எண்டிங் முடிச்சிருங்க. சாப்பிடணும் இன்னும். சாப்பிட்டு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது. டயர்ட் ஆயிடுச்சு. கிளைமேட் வேறு கொஞ்சம் இருட்டா மழை வர மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சித்தியை சித்தப்பாவையும் வாழ்த்துங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சொன்னதே நான் ஆல்ரெடி சொல்றீங்களா? வாங்க போலாம்.